குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். Satyabama Institute of Science and Technology. Admissions open. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. மக்கள் சொத்து தான் போவோம். மக்கள் அவதி பண்ணோம். குழந்தைங்க தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. பார்க்குறோம் இல்லை, நம்ம தான் டிவியில் பார்த்துருந்தாங்க. எந்த மாதிரி தைச்சாங்க இங்கே மக்கள். எத்தனை வீடு இல்லாமல். இப்போ பதில் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். அவன் எங்கெங்கே பதுங்கி இருக்கானோ அங்கெல்லாம் அடிக்கணும். நம்ம தான் பயங்கரவாதியை கொண்டு இருக்கிறோம். பாகிஸ்தானுக்காரன் வந்து அப்பாவி மக்களை கொண்டு இருக்கிறான். அவன் ஆம்பளையா இருந்தால் ஒண்டி சண்டை செய்யணும். துப்பாக்கி வந்து சுட்டு ஓடுறான்னா அவன்லாம் ஒரு ஆம்பளையா? மதம் நம்ம மாறிட்டோம். மதம் நம்மள மாற்றல, நம்ம மாறிட்டோம். நம்ம மண்ணு நாளைக்கு ஏதாவதுன்னா யார் பார்ப்பான்? எனக்கு டாக்டரு முஸ்லீமா வந்து பார்ப்பான். டாக்டர் எந்த டாக்டர் வந்து எனக்கு உதவி செய்கிறானோ, யார் எனக்கு பிளட் தர்றாங்களோ. சோத்துக்கே வழி இல்லைங்க. பாகிஸ்தான் அதிபர் எப்போனாலும் ஓடுவான். விட்டா நான் அதிபராக பேசுகிறேன்னு பேசுகிறான். அவன் ஒன்றே இல்லாதவன் தான் எப்பவுமே துள்ளுவான். இருக்கிற வந்து எதுவுமே காட்டிக்க மாட்டான். நான் மிஞ்சி போனால் ஒரு 2 நாள் 3 நாள் பாகிஸ்தானை முடிச்சிடலாம். நான் அப்படி இருந்து ஏன் கம்முன்னு அப்பாவி மக்கள்லாம் இது பண்ணுவாங்க. நம்மளுக்கு அது தேவை கிடையாது. நம்மளுக்கு சமாதானம் தான் முக்கியம். பாகிஸ்தானுக்கு ரூட்டு எப்படி போகணும் தெரிஞ்சால் என் கையில் பொருளாதாரம் தான் நானே இப்போ சுட்டு வந்துடுவேன். என் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு. மக்கள் சொத்து தான் போவோம். மக்கள் அவதி பண்ணோம். குழந்தைங்க தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, இல்லையா? பார்க்குறோம் இல்லை, நம்ம தான் டிவியில் பார்த்துருந்தாங்க. எந்த மாதிரி தைச்சாங்க இங்கே மக்கள். காத்தால் அடிச்சதுக்கு எத்தனை வீடு இல்லாமல் இந்த வெயிலில் இருக்க முடியுமா? நம்மளால் அறவர் நிற்க முடியுமா? மதம் நம்ம மாறிட்டோம். மதம் நம்மள மாற்றல, நம்ம மாறிட்டோம். எல்லாம் ஆதமுடைய பசங்க தான். நீயும் அண்ணன் தான், நானும் அண்ணன் தம்பிங்க. அந்த மாதிரி தான். உயிர் தான், ஒரே உயிர் தான். அங்கே உள்ள ஆள் தானே பிறந்தது. நம்ம ஆதம் அவ்வாவில் தானே பிறந்தது. அதை நினைக்க மாட்டேன்றாங்க. ஒழிக்க வேண்டியது தான். அதான் சொல்கிறேன், தீவிரவாதி செய்யக்கூடாது. போர்னா அது வேறு. இப்போ வடிவேல் போய் நிற்கிறான் பாருங்க, கூட்டத்துக்கு எடுத்துன்னு போய் எதிரில் அது மாதிரி நிற்கணும். பிரதமர் அது ஒரு போர் சொல்லலாம். இந்த மாதிரி போகிறா மக்களுக்கு சாப்பிட்ற மாதிரி மக்களுக்கு தான் ஆகுது இதில். இப்போ பாருங்க, இன்றைக்கிட பேப்பரில் என்ன இருக்குது? அங்கே தான் குறி வைப்பாங்கன்றாங்க தமிழ்நாட்டிலேயே. துறைமுகம் ஒன்று, இது ஒன்று கல்பாக்கம். உத்தரப்பிரதேசில் அடித்தாலும் சரி நம்ம மக்கள் தான், தமிழ்நாட்டில் அடித்தாலும் நம்ம மக்கள் தான், இல்லையா? ஒரு கொடி கீழே தான் இருக்கிறோம். சுதந்திரம் வாங்கின பிறகு அந்த இதில் தான் நம்ம போவோமே தவிர இந்தியா பற்றுங்கிறது நம்ம மண்ணு. நாளைக்கு ஏதாவதுன்னா யார் பார்ப்பான்? எனக்கு டாக்டரு முஸ்லீமா வந்து பார்ப்பான். டாக்டர் எந்த டாக்டர் வந்து எனக்கு உதவி செய்கிறானோ, யார் எனக்கு பிளட் தர்றாங்களோ, இந்த இடத்துல தான் இங்கே அதுதான் கவனிமே தவிர. இப்போ அமெரிக்காக்காரன் சொல்லியிருக்கான், இன்னாருக்கு போகிற நிறுத்திருக்குது, வழி பண்ணுறேன். இவர் அதுதான் சொல்லிக்கினே இருக்கார் தவிர நிற்கிறதே இல்லை. மக்கள் தான் மெயின் அதிகப்படுவாங்களே தவிர இதில் ஆட்சி அதிகாரங்களுக்கு ஒன்றும் இது இல்லை. இதில் அவங்கெல்லாம் பாதுகாப்பாக இருப்பாங்க. இங்கே இதாக அங்கே போயிடுவாங்க. அவங்களாம் ஃப்ளைட் பிடிச்சின்னு போவாங்க. மக்கள் எங்கே போகணும், இல்லையா? அதை யோசிக்கணும் முதல்ல. ஒரு பிரதமர்னால் ஒரு ஏழை கூட பட்னியாக இருக்கக்கூடாது. அது வெள்ளைக்காரன் கொடுக்குறான், காஷ்மீருக்கு நடுவில் வச்சு போயிட்டான், சண்டை போட்டுக்கின்னு இருங்கன்னு. அந்த இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. காஷ்மீருக்கு வந்து அவங்களுக்கும் இது கொடுக்கல, இவங்களுக்கும் இது இல்லை. ஆனால் காஷ்மீரில் வந்து முஸ்லீம்களாக இருக்காங்களோ, இந்துஸ்களாக இருக்காங்க. ஆனால் நடுப்பில் இருக்குது. இப்போ இந்தியா கையில் தான் இருக்குது. அதுதான் அவங்களுக்கு ஒரு இது இருக்குது. காஷ்மீர் நம்புதுன்னு அந்த ஒரு இது தாக்கில் இருக்கா. அதுவும் இல்லாத பங்களாதேஷ் வந்து தண்ணி பண்ணி கொடுத்துட்டாங்க. யார்? அம்மா இந்திரா காந்தி அம்மா தான் சப்போர்ட் பண்ணி அந்த ஒரு இது இருக்கும் தான் அவங்களுக்கு. இந்தியா வந்து என்றைக்குமே சண்டை போகிறதுக்கெலாம் போகிற அவங்களுக்கு அந்த ஐடியா கிடையாது. ஆனால் பாகிஸ்தானை வந்து என்றைக்காக இருந்தாலும் வெறும் சண்டைக்கு தான் வருவாங்க. அவங்க வேறு எதுக்கும் வரமாட்டாங்க. அதுதான் உண்மையான விஷயம். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்தியா வந்து இப்போ சண்டைன்னா வந்து அவங்களும் ரெடியாக தான் இருக்கிறாங்க. இந்தியாவும் ரெடியாக தான் இருக்குது. அதுக்குனால வந்து அதுக்கும் நம்ம பாகிஸ்தானுக்கு பயந்து நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்க முடியாதுல்ல. இந்தியாவும் பக்காவாக தான் இருக்குது. இந்தியாவுக்கும் ஒன்றும் பயம் கிடையாது. இந்தியாவும் தைரியமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் சண்டை வந்து அவன் இந்தியாவும் விடாது. எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாத நாடு ஒரு இந்தியா தான் மட்டும்தான். வேறு எதுவும் சொல்ல முடியாது. அமைதி எல்லாமே இன்றைக்கி இந்தியாவில் எல்லாமே ஃப்ரீயாக சுற்றுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அது வேறு நாட்டில் எந்த நாட்டிலையும் அந்த மாதிரி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது. இந்தியா மட்டும் எந்த சண்டைக்கும் போகிறதில்ல. அது மாதிரி வந்தாலும் விடுறது கிடையாது. 27 அப்பாவிங்களை கொண்டது பாகிஸ்தான் தான். இப்போ அவங்க எவ்வளோ பேர் செத்தாலும் அது கவலை கிடையாது. தீவிரவாதிங்க தான் சாகணும், இன்னும் அடிக்கணும். அவனுக்கு எங்கெங்கே இருக்காங்களோ அங்கெல்லாம் அடிக்கணும். 27 பேர் வந்து டூர் போகணும் தானே, அவங்கள போய் அப்பாவிங்களை கொண்டுட்டாங்களே. நீ என்ன ரவுடிங்களையா சுட்ட? ரவுடிங்களையா கொன்ன? நல்லா டூர் சுற்றி பார்க்க வந்தவங்கள கொண்டுட்டேன். இப்போ பதில் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். அவன் எங்கெங்கே பதுங்கி இருக்கானோ அங்கெல்லாம் அடிக்கணும், அதிகமாக அடிக்கணும். அவனுக்கு எங்கெங்கே இருக்கானோ அவங்க எல்லாத்தையும்
அடித்து கொண்டுணும் அவனுக்கு. இப்போ இவரோட ஈடுபாடுலாம் எப்படி இருக்குது மோடியோட இதெல்லாம்? அவரை பற்றி தான் எல்லாம் இதுவாக பேசுகிறாங்களே, வெறுமையாக தான் பேசுகிறாங்க. அவர் எங்கெங்கே பதுங்கி இருக்காங்க எல்லாரையும் அடிக்க சொல்லிக்கிறார். ஆமாம், பாகிஸ்தான் பயங்கரவாதி நம்ம தான் பயங்கரவாதியை கொண்டு இருக்கிறோம். பாகிஸ்தானுக்காரன் வந்து அப்பாவி மக்களை கொண்டு இருக்கிறான். அவனை வந்து தீவிரவாதி இல்லாத பாகிஸ்தானை உருவாக்கணும். தீவிரவாதமே இருக்கக்கூடாது பாகிஸ்தானில். அவனே தீவிரவாதி அழிக்கணும். அவங்க ஊரில் இருக்கிற தீவிரவாதியை அழிச்சா நம்ம அழிக்க தேவையில்ல. அதை விட்டுட்டு நம்மளை அழிக்க பார்க்குறான், அவ்வளோதான். அவன் மேலே தப்பு வச்சுன்னு இது பண்ணுறான். அவனுக்கு சாப்பாடுக்கே வழி இல்லாத இருக்கிறானுங்க. என்ன இப்போ சண்டை வந்து இன்னும் இது தான் ஆகும். சைனாக்காரன் தூண்டி விட்டு என்ன பண்ணுவான், அப்படி பண்ணுவான். அமெரிக்காக்காரன் தூண்டி விடுவான். அவன் போடுற இது பண்ணின்னு அவனுக்கு உள்ள அரசியலுக்கோசம் அது பண்ணுகிறாங்க பாகிஸ்தானு. அங்கே இருக்கிற அப்பாவி மக்களும் சாப்பிட்றாங்க, நம்மளும் அப்பாவி மக்களும் இது ஆகுது. இதனால நம்மளுக்கும் நஷ்டம், அவனுக்கும். அப்பாவி மக்கள் தான் சாப்பிட்றானுங்க, அவனுங்க எல்லாம் நல்லா தான் இருக்கிறானுங்க. இது என்னன்னா அவர் பாகிஸ்தான் அதிபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திரும்பவும் நாங்கள் போட்டு எடுக்க ரெடி. அவனால சோத்துக்கே வழி இல்லைங்க. பாகிஸ்தான் அதிபர் எப்போனாலும் ஓடுவான் விட்டா. நான் அதிபராகிறோம்னு பேசுகிறான். இப்போ நம்மள மாதிரி பேச முடியுமா? நம்ம இவ்வளோ இருந்து கூட கம்முன்னு இருக்கிறோன்னா ஏன் சண்டை வேண்டாம், அமைதி வேணும்னு. அவன் ஒன்றே இல்லாதவன் தான் எப்பவுமே துள்ளுவான். நான் இருக்கிற வந்து எதுவுமே காட்டிக்க மாட்டான். நம்ம பண்ணனா ஒரு என்ன மிஞ்சி போனால் ஒரு 2 நாள் 3 நாள் பாகிஸ்தானை முடிச்சிடலாம். அப்படி இருந்து ஏன் கம்முன்னு இருக்கிறோம்? அப்பாவி மக்கள்லாம் இது பண்ணுவாங்க. நம்மளுக்கு அது தேவை கிடையாது. நம்மளுக்கு சமாதானம் தான் முக்கியம். அதை விட்டு அவனை போய் ஆச்சு நம்மளுக்கு என்ன இருக்குது? ஆயத்தெல்லாம் இருக்கும். நம்ம மக்கள் போதுமாங்க. நம்ம 140 கோடி இருக்கிறோம். அவன் என்ன 20 கோடி கூட இருக்க மாட்டான். நம்ம அவனுக்கு நம்மளுக்கு எங்கேயோ கிடக்குது. நம்ம வந்து வளர்ந்துட்டு போதை விட்டுட்டு அவன்கிட்ட போய் சண்டை போட்டு நம்மளுக்கு என்ன இது? அவன் சின்ன பையன் மாதிரி பீல கல்ல வச்சா நம்ம மேலே தான் போடும். அவனெல்லாம் அப்படியே கண்டுக்காத விட்டு போயின்னு இருக்கணும். தீவிரவாதமே இல்லாத பண்ணணும். அது பாகிஸ்தானே பண்ணால் அவனுக்கு கொஞ்சம் நல்ல பேர்னா கிடைக்கும். இல்லைன்னா இப்போ இருக்கிற அதிபரும் போயிட்டு வேறு யாருனா ஒருத்தன் புதுசாக வருவான். அவனும் அதான் பண்ணுவான். அது நான் அப்பாவி மக்கள் இருக்கிறாங்களா தானே பார்க்குறோம். அடிக்கணும்னா ஆச்சிடலாம். மிஞ்சி போனால் ஒரு 3 நாள் தான் ஆகும். நம்ம 27 பேரை எப்படி கொண்டாங்கிறது தெரியுமாண்ணா? அதான் ஒரு டூரிஸ்ட் போனவங்களை போய் சுட்டாங்களாம். அவங்க பாவம் ஜாலிக்கோசம் போயிருப்பாங்க. இதெல்லாம் அடி கரெக்ட் தான், இன்னும் அடிக்கணும். ஆனால் கரெக்டாக அடி. அவனுக்கு எங்கே இருப்பானு? மக்கள் கூட தான் இருப்பானுங்க. அவனுங்க தனியாக இருக்க மாட்டானுங்களே. தனியாக இருந்தால் போய் அடிக்கலாம். நம்ம கூட போய் அடிக்கலாம். தனியாக இருந்தால் தனியாக வரமாட்டாங்களா? பொட்டை மாதிரி தானே வருவானுங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் சொல்கிறேன். உங்களுக்கு எதுவும் பயம் இருக்கா? பயம்லாம் இருந்தால் யார் போ, நம்ம ஒருத்தர் எவனா வந்தாலே அடிக்க நம்ம வச்சா திரும்பி அடிக்க போகிறோம். இப்போ அவன் அப்பாவி மக்களை அடிக்கிறான். அவன் துப்பாக்கி வச்சுன்னு வரான். நம்ம டூரிஸ்ட் மாதிரி ஒன்றையாக சுற்றி பார்க்க போகிறோம். அவன் ஆம்பளையாக இருந்தால் ஒண்டி சண்டை செய்யணும். துப்பாக்கி வந்து சுட்டு ஓடுறான்னா அவன்லாம் ஒரு ஆம்பளையா? இப்போ தான் போகிற பார்க்குறோம். நம்ம அங்கங்கே நடக்குது. வீடு இல்லை, குழந்தைங்க தண்ணிக்கும் சாப்பாடுக்கும் தவிக்கிறது. அவங்களது 1000 வீடு நீங்கள் இது பண்ணுவாங்க. நம்மளது ஒரு 100 வீடு போகும் தானே தீரும். சண்டைன்னா என்ன? நீ ஒரு அடினா நான் ஒரு 4 அடி அடிக்கிறேன். ஆனால் அடிச்சு தானே தீரும். ஆனால் அதுக்கு தான் சமாதானம் போனால் எவ்வளோ நல்லது. மக்களுக்கு நல்லது என்னன்னா சமாதானம். இதில் அரசியலை பண்ணவே கூடாது. மக்களை பார்க்கணும். மக்கள் தவிப்பாங்களே, அத்தை கவனிக்கணும். இன்னும் அவங்களுக்கு என்ன இருக்குது? அவங்க சொல்லிவிடுவாங்க. இப்போ அவதிப்படுறது யார்? மக்கள் தானே சாகணும். மக்கள் தானே சொத்து போவோம். உங்களுக்கும் 4 பேர் இருக்காங்களே சப்போர்ட்டு, அவனுக்கும் 4 பேர் சப்போர்ட் இருக்காங்க தான். இதில் என்ன ஆகும்? சண்டை முத்தியும் தான் போவோமே தவிர இதுக்கு சமாதானத்துக்கு வழி இல்லைன்னு மக்கள். என்ன சார் நம்ம பார்க்குறதுக்கு? நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வரவங்க எல்லாருமே வாழ்கிறாங்க. எங்கேருந்து வராங்களோ எல்லாருமே வாழ்கிறாங்க. அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அதுமாரிலாம் கிடையாதுங்க. அந்நிய மனுசால்னா அந்நிய மனுசால் தான். நம்ம தமிழை மட்டும்தான் எல்லாத்தையும் பார்க்குறோம், எல்லாத்தையும் வாழ வைக்கிறோம். இந்தியாவும் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்தியாவில் யார் எங்கே இருந்து வந்தாலும் பொழைச்சிக்கிறான். ஆனால் பாகிஸ்தான்லாம் அதுமாதிரி பொழைக்க முடியாது. வெளிநாடு பொதுவாக வெளிநாடுனாலே பொழைக்க முடியாது. நான் போய் இப்போ இந்த போர் தொடுத்தது கரெக்டு தானே? தப்பு இல்லையே இதில். நம்மளை பின்ன காலத்துக்கும் இப்படியே அடிபட்டு உதப்பட்டுட்டே இருந்தால் அப்புறம் எப்படி இது பண்ணுறது? திருப்பி அப்துல் கலாம் ஐயா அந்தமாரி ஒரு சயின்டிஸ்ட்லாம் வரணுண்ணே. அந்தமாரி பிறக்கணும். அந்தமாரி ஆட்கள்லாம் இருந்தால் மட்டும்தான் உண்டை வாங்கிட்டு பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாதுண்ணே. திருப்பி அந்தமாரி ஆளுங்கள்லாம் வரணும். எதிராளியை பயமுறுத்துகிற மாதிரி ஆட்கள் இருக்கணும்ண்ணே. நம்மளை அடிக்க வந்தால் திருப்பி அடிக்க தான் செய்யணும். இந்தியாவில் எவ்வளோ வார்னிங் கொடுத்தாங்க. எல்லா நாடு சப்போர்ட்டு இருந்துட்டு எல்லோரும் சமாதானமாக பேசுனாங்க. எல்லாம் கரெக்டாக தான் இருந்தது. ஆனால் அவங்க ஏற்று வரல. எப்படின்னா மறைமுகமாக அடிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ மறைமுகமாக அவங்க அடிக்க ஆரம்போது இப்போ நம்ம வெளிப்படையாக போகிறது 100% இல்லை, 1000% ஓகே. சேதாரம்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இந்த காலகட்டத்தில் விற்கிற விலைவாசியில் நாம் ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்ட போனால் கூட பொருளுங்க வாங்குகிறோம். சேதாரம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கும் மேலே உயிர் சேதாரம். அந்த உயிர் போகிறது இல்லாமல் இருக்கிறவங்க அந்த பயம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பயம் இல்லை செத்துடலாம் போல் இருக்குது. அது அவங்க அங்கே பயப்படுறத இங்கே நாம் செத்துடலாம் போல் இருக்குது. அவ்வளோ கேவலமாக கீழ்த்தரமாக அவங்க பண்ணுறாங்க.
ஆனால் அவங்க பண்ணுறது நியாயம் இல்லை, தப்பு இல்லை. இந்தியா பண்ணுறது 1000% கரெக்ட். அவங்கக்கிட்ட அந்த பொருளாதாரம் இல்லை, நம்மக்கிட்ட இருக்குது. இந்தியாவில் அந்த பொருளாதாரம் இருக்குது. எதிர்ப்பு இவங்க இந்த பாகிஸ்தான், ஒரு பாகிஸ்தானில் 10 பாகிஸ்தான் வந்தாலும் எதிர்க்கக்கூடிய சக்தி இந்தியாவில் இருக்குது. அதோட ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் என்னென்னா, மோடியை பாராட்டலாம். மோடியை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஏன்னா முழுக்க அவர் இறங்கியிருக்கார் இதில். ஏன்னா அந்த அளவுக்கு படிக்க வைக்கல. ஆனால் நான் படிச்சிருந்தா பாகிஸ்தானுக்கு ரூட்டு எப்படி போகணும் தெரிஞ்சால் என் கையில் பொருளாதாரம் தான் நானே இப்போ சுட்டு வந்துடுவேன், என் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு. ஏங்க 27 அப்பாவிங்க இப்போ நியூஸ் உங்களுக்கு கிடைச்ச நியூஸ் 27 தெரியாமல் எவ்வளோ பேர் இருக்கலாம். அவங்களோட குழந்தை குட்டி, அவங்க அப்பா அம்மா, அவங்களுடைய கதறல், இதெல்லாம் கொடுமை இல்லை. நடக்க விடாமல் செய்யணும். போர் வேண்டாம். ஆமாம், போர் வேண்டாம்னா என்ன பண்ணலாம்? பேசி சால்வ் பண்ணோம். எதுக்காக அப்படி சொல்கிறீங்க? எல்லாமே அது மக்களும் ஒன்று தான், இது மக்களும் ஒன்று தான். சண்டை இல்லாமல் இருக்கணும். இங்கேயும் அப்படி இருக்கணும், அங்கேயும் அப்படி தான் இருக்கணும். தீவிரவாதிங்க அழிக்கிட்டோம், மக்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் ஒன்றும் இல்லை. மேலே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாகிஸ்தான்காரங்க நாங்கள் திரும்பவும் சண்டைக்கு வரோம் அப்படின்றாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மக்களால் அழிஞ்சால் ஒன்றும் இல்லை, தீவிரவாதிகளால் அழிஞ்சால் ஒன்றும் இல்லை. வளர்ச்சி குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Satyabama Institute of Science and Technology, admissions open. MCR Pure Cotton Club, formals and casual shirts.